friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா scientific calculator பத்தி தான் பார்க்க போறோம். இங்க பாருங்க. இதுல நான் Casio brandல வச்சிருக்கேன். இது எனக்கு செகண்ட் எடிஷன் போட்டுருக்காங்க. இது உள்ள எப்படி இருக்குன்னு பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஒரு black wool இல்லாம grey கலர்ல ஒரு மோட்ல இருக்கு. இப்போ இத ஓபன் பண்ணலாம். இது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது எப்படி இழுத்தாலே இது ஓபன் ஆயிடும். இங்க பாருங்க. இங்க நிறைய கன்வர்ஷன் மெத்தட்லாம் கொடுத்திருக்காங்க. எந்த பட்டனை அழுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. இது என்னன்னு பார்க்கலாம். இத இப்படி இந்த மாதிரி வச்சு தான் இந்த கரெக்ட்டா பொசிஷன் பண்ணி இப்படி வெச்சுக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இருக்கட்டும். இப்போ எனக்கு இதுல ஒரு கேட்டலாக் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இது எதுக்குன்னா நிறைய சைன் கன்வென்ஷன் மாறி இருக்கிறதுனால எனக்கு இந்த கேட்டலாக் இருக்கு. இந்த பாருங்க அதோட டிசைனிங்லாம் கொடுத்திருக்காங்க. அதாவது ரீப்ளேசிங் பேட்டரி எப்படி ரீப்ளேஸ் பண்றதுன்னு கூட கொடுத்திருக்காங்க. இதுல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு இதுல. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளா பார்த்துக்கலாம். முதல்ல இதுல எப்படி மோட் சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இத ஆன் பண்ணிக்கிறோம். இங்கே ஆன்ங்கற பட்டன் கொடுத்திருக்காங்க. அத ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இப்போ பாருங்களேன். இது சோலார் பேனல் சிஸ்டம். இது எல்லா கால்குலேட்டர்லயுமே இருக்கும். சில பேருக்கு இது தெரியாது. இப்போ தெரிஞ்சுக்கோங்க இது. இப்போ இத சும்மா நான் ஆட் பண்ணி காட்றேன். சில நம்பரை 9 + 7 × 3. இங்க ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ நீங்க இந்த ஆன்சரை வச்சு இங்க வேற ஏதாவது இதோட ஆட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணும் இல்ல. இங்க கீழ ஆன்சர்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. அது அப்படி பச்சு +2. இப்போ 30 + 2 னா எனக்கு 32 வருமா? இப்போ நான் ஈக்குவல் கொடுத்து பார்க்கறேன். 32. இத வச்சு இப்போ மறுபடியும் நம்ம ஆன்சர் எழுதணும்னா ஆன்சர் அதாவது 32 அதோட ஒரு 9 நான் மல்டிபிள் பண்றேன். அப்போ எனக்கு இது delete பண்ணிட்டு multiple 9 is equal to 288. இப்போ நான் இத ஃபுல்லா clear பண்ணிட்டேன். இந்த ஏசிங்கிறத ஆன் பண்ணீங்கன்னா clear. இப்போ பாருங்க. இப்போ இதல எப்படி மோட் சேஞ்ச் பண்றதுன்னு பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா இதல மோட் சேஞ்ச் பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த இருக்கு. மோட் மோட்ல 1 2 அப்படிங்கிறது ஒன்னு காம்ப்னு கொடுத்திருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸ். அடுத்து 1 ல இருந்து 3 வரைக்கும். இது எங்க இருக்குன்னு நீங்க பார்த்து காட்றேன் பாருங்க. இப்போ இங்க ஆப்ஷன் இங்க இருக்கு பாருங்க. மோட் கிளியர்னு. அதாவது ஆக்சுவலா மோட் தான். இந்த கிளியர்ங்கிறது yellow கலர்ல கொடுத்திருக்காங்க. அப்போ மோட் இந்த வந்துச்சு பாருங்க. 1 2. அடுத்து திரும்பி நம்ம மோடி அழுத்தணும்னா 1 2 3 இங்க கொடுத்திருந்தாங்கல்ல. இந்தல 1 ல இருந்து 3 வரைக்கும் உள்ளது. இதுலயும் பாருங்க 1 ல இருந்து 3 வரைக்கும். திரும்பி நான் மோட் எழுதுறேன். ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. இப்போ அடுத்து மோட் டிகிரி ரேடியஸ்னு வரும்னு நினைக்கிறேன். இது கிராடட். அடுத்து ஃபிக்ஸ்னு இருக்கு, சயின்டிஃபிக் இருக்கு, நார்மல் இருக்கு. அதோட டிஸ்ப்ளே கான்ஸ்டன்ட் முடிஞ்சிருச்சு. நார்மலா வந்துரும். இப்போ இங்க இருக்கிற வேற என்னென்ன அதெல்லாம் பண்ணலாம்னு பார்ப்போம். இப்போ இங்க ஷிஃப்ட்னு ஒரு பட்டன் கொடுத்திருக்காங்கல்ல. அது எதுக்குன்னா இப்போ இங்க பாருங்க. எனக்கு இங்க இப்போ into 10 பவர் x இருக்கு. இப்போ அதுக்கு மேல எனக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா பை அப்படிங்கிற ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க இந்தோல. அந்த பைங்கிறது எப்படி வர வைக்கணும்னா இந்த ஷிஃப்ட்ங்கிறத நீங்க ஆன் பண்ணீங்கன்னா மேல உங்களுக்கு இந்த sங்கிற ஒரு சிம்பிள் காட்டுது. அதுக்கு அப்புறம் இத நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இந்த ஷிஃப்ட்க்கு அப்புறம் இந்த பை டச் பண்ணீங்கன்னா அந்த பை கிடைச்சிரும். இப்போ அதே மாதிரி தான் இங்க நிறைய இங்க x³ ன்னு இருக்கு. சேம் அதே ஷிஃப்ட் நீங்க ப்ளஸ் பண்ணிட்டு இந்த x² இது பண்ணீங்கன்னா x³ அதாவது x க்கு பதிலா இங்க பை அப்படிங்கறனால π³ ன்னு காட்டுது. இப்போ இங்க பாருங்க √x ன்னு இருக்கு. இதையும் ஷிஃப்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா தனியா √x ன்னு காட்டுது. இப்போ இத கிளியர் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான் இங்க கிளியர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த மோட் ஆன் பண்ணிட்டு இத ஆன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியருக்குள்ள ஆப்ஷன்ஸா காட்டும். ஜஸ்ட் இங்க பாருங்க. இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். இந்த பட்டன் எதுக்கு தெரியுங்களா? நம்ம முன்னாடி என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்போ பாருங்களேன்.
9 ப்ளஸ் சம்திங் ஏதோ நம்பர் போட்டுட்டு வச்சுட்டேன். எனக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ நான் இதை கிளியர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அது வேணும் அப்படின்னா நான் இந்த மேலே உள்ள ஆப்ஷனை வச்சு போனேன்னா எனக்கு மேலே உள்ளது வரும். அதுக்கும் மேலே நான் டைப் பண்ணியிருந்தா எனக்கு மேலே வந்திருக்கும். இப்போ கீழே நான் எதுவும் டைப் பண்ணல, எனக்கு அதனால் வரல. இப்போ திரும்பி ஏசி கொடுத்துட்டு 9 × 9 இன்ட்டு மறுபடியும் 9 இஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர். திரும்பியும் வேறு 7 8 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி. இப்போது இதுலேயும் ஏசின்னு கொடுத்துறேன். இப்போ பாருங்கள், மேலே அழுத்தினா மேலே போதும், இது வரைக்கும் போகும். திரும்பி இந்த கீழே ஒரு அழுத்தினா கீழே மறுபடியும் வரும். உங்களுக்கு இந்த ஆன்சரை வச்சு இப்போ செக் பண்ணணுன்னா நான் சொன்னேன். இப்போ இதோட +5 ஆன்சர் மறுபடியும் வந்துடுச்சு. திரும்பினேன். இப்போது இது எனக்கு தனியாக வரும், இது எனக்கு தனியாக வரும், மேலே உள்ளது எனக்கு தனியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி எனக்கு வந்துடுச்சு. இதோட முடிஞ்சிடுச்சு. இப்போது இந்த பட்டன்ஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போது 9 × 8 × 7 × 4 × 5. இப்போ பாருங்கள், எனக்கு இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா நான் இந்த பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லெஃப்ட் சைட் மூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இது மல்டிபிள் வேணும், அப்படி எனக்கு ப்ளஸ் வேணும்னா அதுக்கு பதிலாக டேரெக்டாக ப்ளஸ் கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ப்ளஸ். எனக்கு இதுக்கு பதிலாக 4 இருந்துச்சு, அப்போ 4 × 5 அவ்வளோதான். இது மாதிரி வர்றதுக்கு சேம் அதுதான் இந்த பட்டன். இது வந்து ரைட் வரதுக்கு, இந்த மாதிரி வரதுக்கு. இப்போ இஸ் ஈக்குவல் டு 524 தான் எனக்கு ஆன்சராக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி மேலே கீழறதுக்கெலாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதுதான் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து இது பாருங்கள், டிஃப்ரென்ஷியேட் இன்டெக்ரல் இருக்குது. வேறு என்னென்ன இருக்குது, வேறு மேட்ரிக்ஸ் கூட இருக்குது. மோட் சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். மேட்ரிக்ஸை 2 அழுத்தினா மேட்ரிக்ஸ் இங்கே 2. ஸோ மேட்ரிக்ஸ் வந்துச்சு. மேட்ரிக்ஸ் சம்திங் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஸோ இப்போ வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போ சயின்டிஃபிக்குன்னு நான் டச் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி காட்டுது பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் என்ன கால்குலேட் பண்ணாலும் உங்களுக்கு சயின்டிஃபிக் மோடில் காட்டு. இப்போ உங்களுக்கு மேத்தமெட்டிக் மூட் வேணாம் அப்படிங்கும்போது திரும்பி நீங்கள் இதையே போயிட்டு 2, அதாவது இங்கே 1 அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது கேன்சல் ஆகிடும். சேம் அதே திரும்பி 1ன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேட்ரிக்ஸ் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இந்த சயின்டிஃபிக்கை எப்படி போக்குறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சயின்டிஃபிக்கை நான் ரிமூவ் பண்ணுன்னா இந்த ஷிஃப்ட்டை அழுத்திட்டு மோட் இங்கே பாருங்கள் ஆல்ன்னு இருக்குது. அதாவது எல்லா மோடையும் கிளியர் பண்ணுறதுக்கு 3 ரீசெட் ஆல் முடிஞ்சிருச்சு. ஈக்குவல் கொடுத்தா எனக்கு எல்லாமே ரீசெட் ஆகிடும். திரும்பி நான் ஈக்குவல் கொடுத்தனா எனக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கிளியராக வந்துடும். இப்போ இதை எப்படி ஆஃப் பண்ணுறது? இப்போ வெறும் இங்கே பாருங்களேன், ஆன் இங்கே இருக்குது. அப்போது இந்த ஏசிக்கு மேலே ஆஃப், அது எல்லோ கலரில் இருக்கிறதுனால இங்கே எல்லோ கலருக்கு இருக்க ஷிஃப்ட் அழுத்திட்டு இந்த ஏசி அழுத்தினா எனக்கு இந்த மாதிரி ஆஃப் ஆகிடும். இதுதான் இந்த கால்குலேட்டரோட மாடல். இது இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக மேட்ரிக்ஸ் டிஃபரன்ஷியலுக்குலாம் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதில் ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.